ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்மா, குரு பயிற்சியாவது நல்லா இருக்குது அப்படின்ற வார்த்தை சொல்லுங்கள். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பேருக்காவது சும்மாவாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜில் தான் நிறைய தனுசு பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு ரொம்ப கம்மிம்மா. அஷ்டமத்து சனி எவ்வளோ கெடுபலன்கள் கொடுப்பானோ அதில் பகுதி தான் அர்த்தாஷ்டம சனி கொடுப்பான். ஆனால் நிறைய தனுசு இந்த அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா நாங்கள் கடன் வாங்கின இடத்துல எங்களை கடனை குடு 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 நெச்சரிக்கிறாங்க. இது எங்களோட கடன் பிரச்சனை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல கடன் வாங்கணும், அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்தோம், அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்தோம். ஆக கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே எங்ககிட்ட வாங்கினவங்க கொடுக்கறதுக்கு ஐடியாவே இல்லை மேம், எங்களை பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் போகிறாங்க. நாங்கள் வாங்கினவங்க எங்களை நெச்சரிக்கிறாங்க, ஆனால் எங்ககிட்ட வாங்கினவங்க நாங்கள் கொடுத்தவங்க எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. கொடுக்கணும் அப்படின்ற பேசிக்காக மனசாட்சி கூட இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம பாவம் கொடுத்து அவங்க நல்லா இருப்பாங்களே அந்த எண்ணம் கூட இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளை ஏதாவது பேசினா அடிக்க வருது, சண்டை போடுது. பொண்ணு ஏதாவது பேசினா பயங்கரமாக கத்துது, அமக்கலம் பண்ணுது. முடியல எங்களால். எங்களோட லைஃப் பார்ட்னரும் இதே மாதிரி அமக்கலம் அப்படின்றது பண்ணுறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். எங்களையே டார்கெட் பண்ணுறாங்க, எங்களையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பார்வை எங்கள் மேலே அகலவே மாட்டேங்குது. எங்களோட ஹையர் அஃபிஷியலை வச்சு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. இது வரைக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பகுதி நேரம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி எல்லா விதத்துலேயும் ட்ராப் யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி கொடுத்துட்டு வரார். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் குரு பெயர்ச்சியான உடனே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார், ஆனால் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க மாட்டாருமா. இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். தலைக்கு மேலே பாருங்கள் 4 பாறாங்களை தூக்கி வச்சுக்கினே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 வருஷமாக சொல்லுவாங்க, இது 5 வருஷமாக சொல்லுவாங்க, 15 வருஷமாக இந்த கொடுமை தாங்க அனுபவிச்சுக்கிறோம். இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. காரணம் என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவிழந்து இருக்கு, அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் அப்படின்றது வர்றது சகஜம்தான் இல்லைங்களா. ஆக அந்த மாதிரி கஷ்டப்படுற தனுசு குருனோட உச்சப்பார்வையினால் பெருத்த ரிலீஃப்மா. எல்லா பாறாங்களையும் தலையிலேருந்து கீழே போட்டுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய ரிலீஃப். எனக்கு பார்த்திங்கன்னா மண்டையே ஃப்ரீயாக இருக்குது, என் மண்டை என்ன கெனோன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு அமைப்பு. இது பெரிய ப்ளஸ்.
ரெண்டாவது குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு 8ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. உங்கள் ராசி அதிபன் மறைகிறாரு, அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. என்னம்மா ராசி அதிபன் மறைகிறானே நல்லதா? முதல்ல நல்லது என்ன அப்படின்னா திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஏன்னா உச்சம் பெற்று அமர்றார். ஆனால் கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வேணுமா? பொதுவாக தனுசு யார் ஹெல்ப்புன்னு கேட்டாலும் எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ மொத்தத்தையும் கொட்டிடுவேன் நான். இதுதான் தனுசு உபயராசி. எப்பயுமே யார் கூடனா ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஒன்று அப்பா கூட, இல்லை அம்மா கூட, இல்லை அண்ணன் கூட, தம்பி கூட, தங்கச்சி கூட, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட, இல்லைன்னா இறை ஆற்றலோட, இல்லைன்னா கடைசி என் மனசாட்சி. என் மனசாட்சியோடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். எது நான் செய்யறதா இருந்தாலும் என் மனசாட்சியை கேட்டு தான் செய்வேன். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தன்னை சார்ந்தவர்களுக்கு முழுசும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட அறிவுரையை கேட்டு 4 பேராவது அட்லீஸ்ட் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறதுங்க பெருசாக கேட்கவே கேட்காதுங்க, வீட்டில் இருக்கிறதுங்க பெருசாக மதிக்கவே மதிக்காதுங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு அப்படி ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் 8ல் போயிடுறானம்மா குரு அப்படின்னு கவலைப்படாதீங்கம்மா. உச்சம் பெற்று தான் அமர்ந்திருக்கா. இருந்தாலும் சேர்க்கையில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்கம்மா. நல்லது செய்ய போயிட்டு மாட்டிக்கிறதுக்கு, ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. சம்மந்தமே இல்லாத தப்பான ஒரு பர்சனாலிட்டிஸோடு நம்ம சேர்றதுனால நம்மளோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது தேவை. பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு பராமரிப்பு அப்படின்றது செய்யுங்க. நாங்கள் வாங்கின இடம் தாம்மா இருக்குது, தயவு செஞ்சு போய் பாருங்கள். வாடகைக்கெலாம் விட்றீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு வாடகைக்கு விடுங்க. தப்பான பர்சன்ஸ் கிட்ட நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. சிம்பிள், பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் நல்லது என்ன? குருனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குறான். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி இருக்கும். முதல்ல இருந்ததை விட இப்போ நான் வசதி வாய்ப்போடு இருக்குங்க. பெருசாக கவலைப்படுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து வருமானம் போதுமான அளவுக்கு இருக்குது, கையை கடிக்கல எங்களுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறா. ஏதோ ஒரு விதத்தை உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. சூப்பர் இல்லைங்களா? விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம், பரதேசம் போய் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் ப்ளஸ். குடும்பத்தில் சுப செலவு அப்படின்றது நடக்கும். இது எல்லாமே ப்ளஸ் தானேங்க. ஆனால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ராகு பகவான் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் ராகு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிப்போம். இதுதான் என் வாழ்க்கையினோட குறிக்கோள், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்த கிளிங் பண்ணிவிட்டு முயற்சி அதிலேயே பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சுய ஜாதகத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறதுக்கான பிராப்தமே இருக்காது. 15 வருஷமாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன், 20 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன், 15 வருஷம் அவங்க வாழ்க்கையில் வீண் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் அதை முயற்சி பண்ணி உங்களோட எனர்ஜியை, டைமை, அதே மாதிரி பணத்தை விரயமாக்கக்கூடிய காலகட்டம். ஆக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோசியரை பாருங்கள். இது எனக்கு ஒத்து வருமா? ஒத்து வரும்னா நான் அதை செய்கிறேன். ஒத்து வரதையும் தூக்கி போட்டு போயிடுறேன். என்னுடைய நினப்பு இது, என்னோட கனவு இது அப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஒத்து வராத செய்யாதீங்க. புரியுதுங்களா? ராகு 3ஆம் பாவம் அந்த மாதிரி ஒத்து வராத ஒன்றத்தை நம்ம பிடிச்சிட்டு அதிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய வலையில் சிக்கிறதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வேணும். சரிம்மா, கவனம்லாம் சொல்லிட்டீங்க. வழிபாடு என்னம்மா சொல்லணும்? வழிபாடு நம்ம குருவை பிரீத்தி பண்ணக்கூடிய வழிபாடு. குருவை பிரீத்தி பண்ணுறது ஈசன் கோயிலில் போய் தான் நம்ம பிரீத்தி பண்ண போகிறோம். ராகு 3ல் அந்த மாதிரி தப்பான விஷயத்தில் கிளிங் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த குருவை பிரீத்தி இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்னைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.